ஹே கைஸ், இன்னைக்கு ஒரு நியூ டூலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டெரா டூல், இந்த டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் கூகுளில் போய் teratool.com போனீங்க அப்படின்னா அதில் வந்து இருக்கும். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு teratool.com அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டைப் பண்ணிட்டு அதில் என்னென்ன மாடல் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இல்லை சப்போர்ட் மாடல்ஸ்னு இருக்குல்ல, இங்கே வந்து டவுன்லோட் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகாது, ஆனால் சும்மா கொடுத்து வச்சுருப்பான். ஓகேங்களா, சப்போர்ட் மாடல்ஸ்னு கொடுத்துக்கலாம். இதில் கொடுத்துட்டு என்னென்ன மாடல் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஹாவாய் நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா அது ரொம்ப ரேராக தான் வரும். நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்மிலாம் வரும், அதை செக் பண்ணி பார்க்கலாம் குவால்காமில் என்ன இருக்குன்னு. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய மாடல் கொடுத்துருக்காங்க, அப்படியே ஸ்வைப் பண்ணி பார்க்கலாமா. ஓகே, ரெட்மி 5, 8 நிறைய மாடல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் ஆகிருக்கு. அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ பாருங்கப்பா, ரெட்மி 7 கூட சப்போர்ட் இருக்குது. ரெட்மி 7, Y3 ரெண்டுமே வந்து சேம் தான் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட்லி டூலில் வந்து இந்த Y3யும் இந்த ரெட்மி 7 வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இந்த டூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு, அதாவது நார்மல் டூலில் இல்லாத டூல் எக்ஸ்ட்ரா என்ன மாடல்ஸ்லாம் இதில் இருக்குதுன்னு மட்டும் தான் நான் பார்க்குறேன். மீதி நம்பர்ஸ்லாம் நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்காதீங்க. எல்லா டூலையும் காமனாக இருக்கிற மாடலை வந்து நான் சொல்லலை. இல்லாத மாடல்ஸ் எதனா ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் பார்த்து சொல்கிறேன். ஓகேங்களா, ரெட்மி 7 இருக்குது, Y3 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் கூட இருந்துச்சு. ஒரு நிமிஷம் நான் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறேன். ரெட்மி நோட் 9 ப்ரோ இருக்குது, ஆனால் ப்ரோ மேக்ஸும் நான் ஒரு வாட்டி வந்து பார்த்தேன், செக் பண்ணும்போது இருக்குது பாருங்கள். ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சர்வர் மாடல்னு சொல்லுவாங்க, அந்த மாடலுமே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். பட் லாஸ்ட்டில் வந்து ஒரு ஃபன் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். பட் இப்பயே சொல்லிட்டு அது வந்து நல்லா இருக்காது கரெக்டாக. ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம், Y3 பார்த்தோம், அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ரெட்மி 7 பார்த்தோம், ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் கூட நம்ம பார்த்தோம். கரெக்டாக எதில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூமி குவால்காமில் வந்து நம்ம பார்த்தோம். கரெக்டாக. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். ஸோ டவுன்லோட் பண்ணியாச்சு. இன்ஸ்டலேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கே தெரியும். ஸோ டபுள் டேப் பண்ணிக்கலாம், எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து இன்டர்நெட் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. ஓகேங்களா, இன்டர்நெட் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் கேட்கல இது ஃப்ரீ டூலான்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ டூல் கிடையாது, இது ஒரு பெய்ட் டூல். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் 12 மந்த் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு சப்போஸ் இந்த டூல் வேணும் அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த டூல் இல்லாமல் வேறு டூல் வேணாலும் ஆக்டிவேஷன் வந்து அவைலபிள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎஃப்எம் டூல் இருக்குது, அன்லாக் டூல் இருக்குது, கிஃப்ட் டூல் இருக்குது, நிறைய டூல் வந்து அவைலபிள் இருக்குது. இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டூல் வேணும் ஆக்டிவேஷன் பண்ணாலும் நாங்கள் ஆக்டிவேஷனோ இல்லை டூலோ உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் வந்து பண்ணுவோம். எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் கீழே எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணி கூட உங்களுக்கு சம்திங் என்ன டூல் வேணுமோ இல்லை ஆக்டிவேஷன் வேணுமோ இல்லை உங்களுக்கு ஆன்லைன் அன்லாக் பண்ணி தரதா இருந்தாலுமே ஆன்லைனில் வந்து அன்லாக் பண்ணி தருவோம். ஸோ சாஃப்ட்வேர் ரேட்டாக உங்களுக்கு என்ன சப்போர்ட்டாக இருந்தாலும் தாராளமாக வந்து நாங்கள் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ ஆன்லைன் அன்லாக்லாம் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஜஸ்ட்டு டீம் ஹீரோ இல்லை அல்ட்ரா ஹீரோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஐடி பாஸ்வேர்ட் மட்டும் சென்ட் பண்ணால் போதும், இங்கேருந்தே உங்களுக்கு எந்த மாடலாக இருந்தாலும் அன்லாக் வந்து பண்ணி தருவோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தாங்க. இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக. கிரியேட் நியூ அக்கௌண்ட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன இமெயில் ஐடி வேணும், என்ன யூசர் நேம் வேணும், என்ன பாஸ்வேர்டு வேணும்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிடும். தென் வந்து அப்படியே பேக் வர வேண்டியது தான். ஓகே, பேக் வந்தாச்சா. ஸோ இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்களா, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு டூல் வந்து ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து பேங்க் ஆக்டிவேஷன் பண்ணால் தான் லாகின் பண்ணால் லாகின்னு காமிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இன்ஆக்டிவ்னு காமிக்கும். தட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் இன்னும் ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஓகேங்களா, ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ண யூசர் நேம் ஜிமெயில் ஐடி எங்ககிட்ட நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஆக்டிவேஷன் வந்து பண்ணி கொடுத்துருவோம். இது இந்த டூல் இல்லை, எல்லா டூலுக்குமே காமன். ஓகேங்களா, லாகின் இருக்கா, லாகின் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ லாகின் கொடுத்தோன்னே இன்டர்நெட் கனெக்டிவிட்டி செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு உங்களோட பாஸ்வேர்ட்லாம் கரெக்டாக செக் பண்ணும். கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா லாகின் ஆகிடும். ஸோ மீடியாடெக்கு போகலாம். மீடியாடெக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸோ சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக கிளிக் ஆகிருக்கு. ப்ரீலோடர் லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்கேட்டர் ஃபைல் லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை மாடல்னு பார்க்கும்போது மாடல் நம்ம செலக்ட் பண்ண முடியாது, ஆட்டோ வந்து டிஃபால்ட்டாக கிளிக் ஆகிருக்கு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் அண்ட் மாடல்ஸில் டிஃபால்ட்டாகவே ஆட்டோ தான் கிளிக் ஆகிருக்கு. நம்ம எதுவும் மேனுவலாக வந்து மாடல் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுக்கல. ஓகேங்களா, இது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம், அதே சமயத்தில் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஃபோன் ரீட் பண்ணுறது, ரிமூவ் எஃப்ஆர்பி, ரிமூவ் சாம்சங் எஃப்ஆர்பி, ஃபேக்டர் ரிசெட், அதாவது சாம்சங் மொபைலில் மீடியாடெக் ஷிஃப்ட் போகிறோம் பார்த்திங்களா, அதெல்லாம் இதில் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் காமனாக கொடுக்குற மாதிரி தான் ஃபேக்டர் ரிசெட்டாக பூட்லோடர் அன்லாக்கு, பூட்லோடர் ரீலாக்கு, ஃபேக்டரி ரிசெட். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்ச் டிஎம்ஐ வெரிஃபிகேஷன்ஸ்லாம் எரர் அடிக்கும் பார்த்திங்களா ஃபோன், ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணிக்கலான்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் மாடலை வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை, மாடலும் மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து பிராண்டே அவங்க வந்து மென்ஷன் பண்ணாமல் வெறும் ஆட்டோ அப்படின்னு கொடுத்துறாங்க. அதுவே வந்து எடுத்துக்கோ, நீங்கள் மாடலே செலக்ட் பண்ணோன்னா ஜஸ்ட் ரிமூவ் எஃப்ஆர்பின்னு கொடுத்தா எடுத்துக்கும். பட் ஆனால் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இவங்க என்னென்ன மாடல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது.
ஸோ நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம்னா பண்ண முடியாது, சம் மாடல்ஸ் வந்து சப்போர்ட் ஆகாமல் இருக்கும் கரெக்டாக. ஸோ அதனால் நம்ம கரெக்டாக வந்து செக் பண்ண முடியாது எந்த மாடல் சப்போர்ட் ஆகும், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஃப்ளாஷ் அப்படின்னு கொடுக்கும்போது காமனாக கொடுக்குற மாதிரி தான் இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டிஃபால்ட்டாக வந்து ஆட்டோ தான் கொடுத்துருக்காங்க. பேக்கப்பு, நெட்ஒர்க்கு, ஐஎம்ஐ ரைட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், பட் ஒரிஜினல் ஐஎம்ஐயாக இருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு குவால்காமுக்கு வரலாம். குவால்காம்னு வரும்போது இதுலேயும் ஆட்டோ தான் கொடுத்துருக்காங்க, ஓப்போக்கு மட்டும் தனியாக பிராண்டு கொடுத்துருக்காங்க. பட் அதர் மாடல்ஸ்லாம் அதர் பிராண்டஸ்லாம் கொடுக்கல. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸு நிறைய மாடல் இருக்குல்ல, விவோ, குவால்காமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோமி, நிறைய மாடல்ஸ் இருக்குது. பட் அந்த பிராண்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொடுக்கல, ஓப்போ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓப்போவை கிளிக் பண்ணி அதில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா மாடல்ஸே வந்து ஷோ ஆகலை, ஜஸ்ட்டு பிராண்ட் மட்டும் கொடுத்துருக்கான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஆட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் லோட் பண்ணி டிடிஎஃப்எல் வந்து லோட் பண்ண பொறுத்தா இருந்தாலும் லோட் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. தென் எப்பவுமே நார்மலாக இருக்கிற ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு ஃப்ளாஷ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்ஆர்பி ரிமூவ் பண்ணுறது, ஃபேக்டர் ரிசல்ட் ரிமூவ் பண்ணுறது, ஃபோன் இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. இல்லை ஒரு நல்ல விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ரீட் இன்ஃபோ வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம அன்லாக் டூலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரீட் இன்ஃபோ வந்து பண்ண முடியாது, அதாவது ஃபாஸ்ட் மோடில் வச்சு தான் ரீட் இன்ஃபோ வந்து பண்ண முடியும். பட் இதில் வந்து குவால்காம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரீட் இன்ஃபோ வந்து கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து யூனிசோனிக் ஸ்பெக்ட்ரம் சிப் வந்துருக்காங்க, ரிமூவ் எஃப்ஆர்பி, ஃபேக்டர் ரிசல்ட், இதில் வந்து மாடல் கொடுத்துருக்காங்க. மோட்டோரோலா, நோக்கியா, ஓப்போ, நெக்ஸ்ட்டு சாம்சங் கொடுத்துருக்காங்க. மோட்டோரோலா என்ன சப்போர்ட் இருக்குன்னு பார்க்கலாம். பரவாயில்ல, மோட்டோரோலா நிறைய கொடுத்துருக்காங்க. பட் கொடுத்துருக்கிறது முக்கியம் இல்லை, அந்த மாடல்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகணும். ஓகேங்களா. ஏன்னா நிறைய இதில் வந்து கொடுத்துருப்பாங்க, பட் நம்ம ட்ரை பண்ணால் இந்த எஃப்டிஎல் எரரு இல்லை நாட் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகும், அந்த எரர்லாம் இருக்கும். நான் இதை வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோ கூட நான் போடுறதா இருந்தால் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணிட்டு அடுத்த ரிவ்யூ கூட நான் போகிறேன். இப்போதைக்கு இந்த டூலை பற்றி உங்களுக்கு ஜஸ்ட்டு எப்படி இருக்கும், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும், இன்டர்ஃபேஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியாவில் என்னென்ன மாடல் கொடுத்துருக்காங்க, C2 கொடுத்துருக்காங்க, C3 கொடுத்துருக்காங்க, C1+ கூட கொடுத்துருக்காங்க, தெரியுதா, C01+ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் மோஸ்ட்லி நம்ம வந்து ஃபேக்டர் ரிசல்ட் வந்து சப்போர்ட் பண்ணும், ஆனால் எஃப்ஆர்பி வந்து டூலில் வந்து சப்போர்ட் பண்ணாது. பட் இந்த டூலில் சப்போர்ட் பண்ணுமான்னு தெரியல. சப்போஸ் இந்த மாடல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஜூமின்னு எடுத்துக்கலாம். இங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்ட்டு. குவால்காமில் வந்து பார்த்தோம், இதில் வந்து பிராண்டோ மாடலோ அவங்க மென்ஷன் பண்ணல, மீடியாடெக்லேயே பிராண்டும் மாடலும் வந்து மென்ஷன் பண்ணல. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஜூமி பிராண்ட் நேமே கொடுத்துறாங்க, பிராண்ட் நேமை கிளிக் பண்ணியாச்சு. இதில் வந்து குவால்காம், ஓகேங்களா, அதாவது ரெட்மியில் குவால்காமில் என்னென்ன மாடல் கொடுத்துருக்காங்க நீங்களே கொஞ்சம் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி 10 இருக்குது, 9 இருக்குது, 8 இருக்குது, 8T, 9 பவர், 9T, 8A, 8, 7A, M3, Note 3, Note 2, F1, S2, Y2, 6S, 8, MI A2, Note 4X. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி 5, 9, 8 Pro, பார்த்தீங்களா, இவ்வளோ தான் மாடலே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அவங்க மென்ஷன் பண்ண அந்த ரெட்மி 7, Y3, ரெட்மி Note 9 Pro Max அது எதுவுமே இதில் இல்லை, அதான் உண்மை. ஸோ இதுலேயும் அவங்க கொடுக்கல, வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொடுக்கல. நான் வாங்கினதே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட்மி Y3க்கும் ரெட்மி 7க்கும் ரெட்மி Note 9 Pro Max அந்த 3 மாடலுக்காக தான் இந்த டூலே நான் வந்து பை பண்ணேன். பட் அந்த டூலே அந்த மாடல்ஸ் இதில் கிடையாது ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ நான் ட்ரை பண்ணியும் பார்த்துட்டேன், அந்த மாடல் வந்து ஓடலை, அதான் உண்மை. ஸோ அந்த மாடலே வந்து பார்த்திங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணி கொடுக்கல. பட் ஆனால் அவங்களோட சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாடல் வந்து சப்போர்ட்டில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதில், ஜோமி குவால்காமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜோமி குவால்காமில் நானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோமி குவால்காமில் வச்சு தான் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாடலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இல்லை, ஆட்டோ ஆப்ஷனும் இல்லை. சம்டைம் வந்து அவங்க ஆட்டோன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டாக, இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே ஆட்டோமேட்டிக்காக அது மாடலை வந்து அதுவே எடுத்துக்கோ, சிப்செட் பேஸ் பண்ணி அதுவே எடுத்துக்கோ அப்படின்னு ஆட்டோன்னு கொடுத்துருக்காங்க. பட் அந்த மாதிரி கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து கொடுக்கல, ஜஸ்ட்டு மாடல் நம்ம மேனுவலாக செலக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா லோடர் ஃபைல் லோட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த அந்த மாடல்ஸ் எங்கே போச்சுன்னு தெரியல, அது ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டோம் எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு இதில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இதில் மாடல் இதுலேயே ஷோ பண்ணலாம். பட் ஆனால் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல் இருக்கிற மாதிரி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜோமி குவால்காமில். இந்த குவால்காமை கிளிக் பண்ணணும்னு வச்சுங்களேன், அதில் எதுவுமே காமிக்காது, எம்டியாக தான் காமிக்கும், தெரியுதா. இது வந்து நார்மல் குவால்காம்னு இருக்கா, அது கிளிக் பண்ணால் எதுவுமே காமிக்காது. தட்ஸ் நார்மல் குவால்காம் மீன்ஸ் இங்கே நார்மலாக குவால்காம்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணால் பிராண்டும் காமிக்காது, மாடலும் காமிக்காது. ஏன்னா அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, குவால்காமை கிளிக் பண்ணால் உங்களுக்கு மாடலும் காமிக்காது, பிராண்டும் காமிக்காது, ஆட்டோ செலெக்ஷனில் இருக்குல்ல. ஸோ அதனால் அவங்களே வந்து இதில் மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்க. இது ஓகே, அக்செப்டபிள். பட் ஆனால் ஜோமி குவால்காம்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணால் இந்த மாடல்ஸ் எல்லாமே சப்போர்ட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நான் ஜோமி குவால்காமை கிளிக் பண்ணால் அந்த மாடல் இதில் இல்லை. முக்கியமாக ரெட்மி 7, Y3, Note 9 Pro Max இல்லை.
ஸோ இது ஏன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியல அது எதுக்கு அப்படின்னு. ஸோ உங்ககிட்ட நான் வந்து சொல்லணும், ஏன்னா சில பேர் வந்து என்ன மாதிரி நீங்கள் பார்த்துட்டு பை பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது கரெக்டாக. என்னடா அந்த மாடலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட்டாக வந்து அந்த மாடல் நம்பி வாங்குறதா இருந்தால் எனக்கு தெரிஞ்சு வாங்குறது பெட்டர் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க, நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க, பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் அவ்வளோவா பண்ணல. ஸோ 2-3 மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாய் கொடுத்துருக்காங்க. ஜூம்லேயே வந்து மீடியா டெக் பண்ணுறதா இருந்தாலும் மீடியா டெக் ப்ராசஸ் ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 ஆட்டோ கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. ஒரு ஆட்டோ கொடுத்தாவே போதும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்னென்ன மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுலேயும் நம்ம பெருசாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மாடல்ஸ்லாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. இது வாங்கினதுக்கு அன்லாக் டூல் வாங்கியிருக்கலாம், 3 மந்த்தாவது போட்டிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபாஸ்ட்போர்ட் மோட் கொடுத்துருக்காங்க, ஸ்லைட் மோட் கொடுத்துருக்காங்க. ஸ்லைட் மோடில் என்னென்ன மாடல் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஸோ இதில் Redmi 7 கொடுத்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். Redmi 7 இல்லையேப்பா. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா Redmi 7 கொடுக்கல, Redmi Note 9 Pro Max கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 9 Pro Max கொடுத்துருக்காங்க. எதுலனா ஸ்லைட் மோடில் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் Redmi 7 வந்து கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அப்படியே ஸ்க்ரால் பண்ணியே பார்ப்போம். Y3ன்னு கொடுத்துருந்தா கூட போதும். Redmi 7 தான் கொடுக்கணும், இல்லை Y3ன்னு கொடுத்துருந்தா கூட Y3யும் சப்போர்ட் ஆகும். பட் Y3 வந்து இதில் மென்ஷன் பண்ணலை. பட் ஆனால் நீங்கள் கேட்கலாம், ஸ்லைட் மோடில் கொடுத்துருக்காங்களே, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் அதிலே தாராளமாக பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்கலாம் கரெக்டாக. Redmi Note Pro Max கொடுத்துருக்காங்க. ஸ்லைட் மோடில் வந்து ஆல் டைம் வந்து ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகாது. ஸ்லைட் மோடில் வந்து சம் ஆப்ரேஷன் வந்து திடீர்னு ஒர்க் ஆகும், திடீர்னு ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா EFTலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி கொடுத்துருக்காங்க. EFTல நான் ட்ரை பண்ணியிருக்கேன், சம்டைம் ஒர்க் ஆகும், சம்டைம் ஒர்க் ஆகாது. ஸோ குவால்காமில் கொடுத்துருந்தாங்க, அதாவது இதில் EDL கொடுத்துருந்தாங்க, இந்த குவால்காம் இதுவில் EDL கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆப்ரேஷன் வந்து ஒர்க் ஆகும், மோஸ்ட்லி வந்து ஒர்க் ஆகிடும். பட் இந்த ஃபாஸ்ட்போர்ட் மோடில் அன்லாக் பண்ணுறது, ஸ்லைட் மோடில் அன்லாக் பண்ணுறதுலாம் 100% எடுத்துக்குமானா எடுத்துக்காது, சம்டைம் எடுத்துக்கும், சம்டைம் எடுத்துக்காது. பட் இதுவே குவால்காமில் EDL கொடுத்துருந்தாங்க, இதில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எடுத்துக்கும். பட் ஆனால் அவங்க அந்த மாதிரி பண்ணலை, ஏன்னு தெரியல. ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கதோ குவால்காமில் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, பட் ஏன்னு தெரியல. ஆனால் அந்த Redmi 7 இன்னுமே அதில் இல்லை, அந்த Y3 மாடலும் இல்லை, ஸ்லைட் மோடில் கூட இல்லை. நெக்ஸ்ட்டு மெயின் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் மோடில் கனெக்ட் பண்ணி இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, எல்லாமே சப்போர்ட் ஆகுமானா சப்போர்ட் ஆகாது, எல்லா மாடலுக்கும் சப்போர்ட் ஆகும்னு நினைக்காதீங்க ஓகேங்களா. ADP வந்து கொடுத்துருக்காங்க. ADPயில் நிறைய ஆப்ரேஷன் கொடுத்துருக்கலாம், பட் ஒரே ஒரு ஆப்ரேஷன் தான் கொடுத்துருக்காங்க, என்ன அப்டேட்டை வந்து டிசபிள் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு Y கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன மாடல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. Y9, P8, P30 பரவாயில்ல, இதுலேயாவது இவ்வளோ கொடுத்துருக்காங்களே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது EDL ஃப்ளாஷ் எதனா பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், COM 1.0 அப்படின்னா. நெக்ஸ்ட் ஆக்ரேஷன், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா EDL தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்போர்ட் மோடில் எதுவுமே கொடுக்கல. வாயில் ஃபாஸ்ட்போர்ட் மோடில் எதனா ஆப்ரேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம், பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே EDL தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் இந்த ஃப்ரீ டூலில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த MTP மோடில் பைபாஸ் பண்ணுவோம்ல, அந்த ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த லாங்குவேஜ் அரபிக் வந்து சேஞ்ச் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு டவுன்லோட் ஃப்ளாஷர்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் ஓடின் டூலில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஆப்ரேஷன். ஸோ இன்னும் சாம்சங் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். ஆண்ட்ராய்டுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ADP ஆப்ரேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது நார்மல் மோட்லேருந்து EDLக்கு, நார்மல் மோட் வந்து ரிகவரி மோடுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் அதில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபாஸ்ட்போர்ட் மோட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இது வேணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க இது. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணுற மொபைலோட போர்ட் வந்து காமிக்கும், ஸ்கேன் பண்ணுறதா இருந்தால் ஸ்கேன் பண்ணிக்கலாம். போர்ட் கனெக்ட் பண்ணிட்டு இதில் காமிக்கல அப்படின்னா ஸ்கேன் கொடுத்தா காமிக்கும். நெக்ஸ்ட் டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணால் இதை கிளிக் பண்ணால் டிவைஸ் மேனேஜர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, உங்களுக்கு எரர் அடிச்சிச்சு, இல்லை இந்த மாடல் ஓடவே ஓடாது ஆனால் இதில் ஓடிடுச்சு அப்படின்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துக்கலாம். மொபைல் கனெக்ட் பண்ணிட்டீங்க, ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா எதை நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இவ்வளோ தான் இந்த டூல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்னென்ன நிறை குறைகள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட தனிப்பட்ட கருத்து ஓகேங்களா. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். இது வந்து நான் என்னோட ஒப்பீனியனில் நான் காசு கொடுத்து வாங்கி பை பண்ணி என்னோட யூசேஜிலேருந்து நான் என்னோட ஒப்பீனியனை வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது மாடல் வந்து அன்லாக் பண்ணணும், இல்லை அன்லாக் உங்களால் பண்ண முடியல, இல்லை ஆன்லைன் டூல்ஸ் வேணும், இல்லை ஆக்டிவேஷன்ஸ் வேணும், இல்லை UMT ரினியூவல் பண்ணணும், இல்லை UMT டாங்கிள் வேணும், இல்லை உங்களுக்கு கோர்சஸ் வேணும்னா தாராளமாக வந்து நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், வாட்ஸ்அப் மெசேஜ். அப்படின்னா குரூப் இருக்குது, குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன, இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன்.